பதிலை பெற்றுக்கொள்ளலாம். சுவிசேஷம் முதலில் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்றால் என்ன? இந்த சுவிசேஷத்திற்கும் நற்செய்திக்கும் இளைப்பாறுதலோடு ஏதாவது சம்பந்தம் உண்டா? வேதத்தில் எத்தனை வகையான இளைப்பாறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கர்த்தருடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அவர்கள் பெற்றுக்கொள்ளாததற்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை முன்னிட்டு எபிரேய நிருபத்தை எழுதிய ஆசிரியர் விசுவாசிகளுக்கு எத்தகையான எச்சரிப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்? நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் அல்லது வித்தியாசம் உண்டா? இதை போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் பதில் உண்டு. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் விசுவாசிகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.